வணக்கம், வெல்கம் டு ஃபயர் பைட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ அதை வச்சு எப்படி சம்ஸ் போட போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சாப்டரில் எக்ஸசைஸ் 2.2 என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எக்ஸசைஸை நான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். ஸோ ஃபைண்ட் த சம் பை சூட்டபிள் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃபைண்ட் பை சூட்டபிள் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சூட்டபிள் ரீஅரேஞ்ச்மெண்ட்னா என்ன? சூட்டபிளாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எப்படி ரீஅரேஞ்ச் பண்ண முடியும் ஒரு நம்பரை? ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ your first question is 837 plus 208 plus 363. இதுதான் உங்களோட கொஷின். ஸோ இந்த கொஷனில் we have to observe the ones place column. So ones here is 7, here it is 8, here it is 3. So ones place value observe பண்ணுங்க. எந்த ரெண்டு ones place வேல்யூவை ஆட் பண்ணால் 0 onesல வரணும் ஆன்சர். அதாவது எந்த ரெண்டு ஒன்ஸ் ஆட் பண்ணால் உங்களோட ஆன்சர் 10 வருதுன்னு அப்சர்வ் பண்ணணும். ஸோ ஹியர் 7 and 3 will become 10. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் we are going to open a bracket. எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 10ன்னு ஆன்சர் வருதோ அந்த ரெண்டு நம்பரை மட்டும் இன்சைட் த bracket எழுத போகிறோம். outside the bracket the remaining number. ஓகே, ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா 837 and 363 we are going to add. So add 837 plus 363. So which is 1200 plus the remaining number 208. So you write the answer as 1408. எதுக்காக நம்ம இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா, to make the sum simple. இன்னும் ஈஸியாக நம்ம போடுறதுக்கு, instead of adding all the three numbers together, இந்த 2 numbers ஆட் பண்ணும்போது நமக்கு 1200 வருது. ஸோ 1200ஓட ஒரு 208 சேரும் போது வித்தவுட் ப்ராப்பர் அடிஷன் நம்ம டேரெக்டாகவே ஆன்சர் எழுதலாம். ஒன்லி in the hundreds place the number will change. 2 plus 2 is 4ன்னு, மற்ற எல்லாம் ரிமைன்ஸ் unchanged அப்படின்னு. ஸோ அதனால தான் நம்ம சூட்டபிள் ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். இது புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைண்ட் த ப்ராடக்ட் பை சூட்டபிள் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஸோ இங்கே ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சம், இங்கே ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கேயும் அப்படி தான், நல்லா கவனிங்க. 2 into 1768 into 50 இருக்குது. ஸோ 50 has 0. நான் 0 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது நமக்கு இன்னும் ஈஸி இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணி 2 into 50 ப்ராக்கெட்குள்ளே போட போகிறோம். வெளியில் ப்ராக்கெட்டில் இல்லாத இன்னொரு நம்பரை, ரிமைனிங் நம்பரை வெளில போடுறோம். ஏன் ப்ராக்கெட் உள்ள போடுறோன்னா, ப்ராக்கெட்டில் இருக்கிற நம்பரை தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ரேஷன் கண்டுபிடிப்போம். ஸோ 2 into 50 is 100. So 100 into 1768. Now it is easy to multiply. Hundreds multiplication is nothing but 1 into 17. Only 1768 order you have to add 2 zeros and you have to place commas from back. So after 3 digits 1 comma, after 2 digits 1 comma. So your answer is 1,76,800. ஸோ இப்படி நம்ம 2 into 1768 into 15 மல்டிப்ளை பண்ணுறதை விட எந்த ரெண்டு நம்பரை பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு முடியுமோ அந்த மாதிரி, விச் மேக்ஸ் த சம் சிம்பிள். அதனால தான் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். புரியுதா சில்ட்ரன்? போன சம்மில் நமக்கு 0 இருந்தது, நம்பரில் 50 இருந்தது. ஸோ நம்ம ஜீரோஸ் வச்சதுனால டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணோம். பட் இங்கே வந்து 0 வச்ச நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ இந்த நம்பருக்கு எப்படி நம்ம பண்ணலாம்? எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 0 வச்சு ஆன்சர் வரும்னு பார்க்கணும். ஸோ ஹியர் பட் வேல்யூ இஸ் 5. இங்கே 5 இருக்குது. ஸோ 5 இருக்கிறதுனால 5 வந்து கண்டிப்பாக 0 வரக்கூடிய வேல்யூ வரும். ஸோ 25யும் 4ஐயும் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் 4 into 25 க்ளோஸ் ப்ராக்கெட் into 166. ஓகே, ஸோ 4 into 25 is nothing but 100. 25 4s are 100 into 166. So now it's 0 multiplication. So 1 into 166 is 166 followed by 2 zeros. Okay.
So from back side after 3 digits place a comma. So your answer is 16,600. புரிஞ்சுதா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே எக்ஸசைஸில் மீதி இருக்கிற சம்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.